இப்ப நம்ம எல்லாம் இந்த ட்ரோன் மூலமா எல்லாரும் நம்மகிட்ட கேட்டாங்க. சரி. இந்த புழு நீங்க பாத்தீங்கன்னா அதுல புழு இருக்குது. இந்த கருதுலையும் கூட இந்த மாதிரி புழு வந்துருச்சு. அது திங்க சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி. அப்ப அதை கட்டுப்படுத்துறதுக்கு கூட மருந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். சரி. அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல மக்காச்சோள சாகுபடியை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வகையில் இன்னைக்கு மக்காச்சோளத்துக்கான சந்தை மதிப்பு எப்படி இருக்குது, இதற்கான தேவைகள் எப்படி போய்கிட்டு இருக்குது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதோட நீர் மேலாண்மை, கலை மேலாண்மை, மிக முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பூச்சி மேலாண்மை, இதெல்லாம் இந்த விவசாயி எப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க, உண்மையிலே இவருக்கு லாபம் எடுத்துகிட்டு இருக்காங்களா அந்த மக்காச்சோள சாகுபடியில், இதில் லாபம் எடுத்துகிட்டு இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் இது வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, இது எவ்வளோ ஒரு பயிரிட்டு இருக்காரு, இதுக்கான மொத்த செலவு எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த மக்காச்சோளம் எவ்வளோ ஏக்கரில் நீங்கள் இதை சாகுபடி செஞ்சுருக்கீங்க, இது என்ன முறையில் நீங்கள் சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்கிறத பற்றி சொல்லுங்களேன். நான் மொத்தம் ஒரு 7 ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இந்த மக்காச்சோளம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் உழவு அடிக்கிறது, உழவு ஓட்டுறது, 2 உழவு ஓட்டிட்டு விதை வாங்கி ஊனிடுறது. சரி. ஊனி விட்டு அதில் ரெயின்வோ சிஸ்டம்ங்கிறது நம்ம அதை பண்ணியிருக்கோம். சரி சரி. வாக்கியா தண்ணி பாய்ச்சது ரொம்ப கஷ்டமா இருக்கும், தண்ணியும் மிச்சமாகும் அப்படிங்கிறதுனால இந்த ரெயின் ஹோஸ் அதை போட்டிருக்கிறோம். சரி சரி. அது கொஞ்சம் இந்த வருஷம் மழையும் கொஞ்சம் சுமார் தான் நம்ம ஏரியால. ரெயின் ஹோஸ் போடுறதுனால நமக்கு வீட்டில் இருக்க சின்ன பசங்க கூட அந்த வால்வை கேட் வால்வை திருக்கி விட்டாங்கன்னா அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாஞ்சிட்டு இருக்கும். நம்ம வேற வேலைகள் பார்த்துக்கலாம், விவசாய வேலைகள், வீட்டு வேலைகள் பார்த்துக்கலாம். சரி சரி. இதுல பெண்கள் கூட இதை பாக்குறதுக்கு ஈஸியா இருக்குது. இப்ப நான் பாத்தீங்கன்னா நான் வெளியே தான் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டுல மனைவி பிள்ளைங்க தான் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா. இந்த 7 ஏக்கரையுமே உங்க வீட்டுல தான் வீட்டுல தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எதுவுமே இதுல பங்களிப்பு இல்ல. ஓகே ஓகே. ஆமா. இப்ப இந்த மக்காச்சோளம் நீங்க சாகுபடி செய்யறதுல இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்குது வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணீங்க அதை சாப்பிட்டா சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உழவு ஓட்டும் போது அடி உரமா காம்ப்ளெக்ஸ், டிஏபி, அது இல்லாத நம்மகிட்ட மாடுகள் ஒரு 10-20 மாடு இருக்குது. சரி. அதோடைய மாட்டு சாணங்கள் குப்பையா உரமா நம்ம எல்லாம் இது யூஸ் பண்ணிடுறது. யூஸ் பண்ணி ரொட்டேட்டர் வச்சு அடிச்சு உழுதுட்டு அதுல அப்படியே விதைய ஊனி விட்டுறது. விதை நீங்க ஊனி விட்டு ஆமா. அதுக்கப்புறமா ரெண்டாவது நம்ம களைக்கொல்லி. சரி. அது கம்பல்சரி அது கொடுத்தா ஆக வேண்டியது இருக்குது. ஓ சரி. ஆமா. அந்த மக்காச்சோளத்துக்கான களைக்கொல்லி வாங்கினோம்னா அது அந்த மக்காச்சோளம் தவிர மீதி எல்லா செடிகளும் பட்டு போகும். மக்காச்சோளம் மட்டும் வந்துடும். சரி. அது எப்படின்னா ஒரு 15 நாள் ஊன்னதுல இருந்து 15 நாளுக்குள்ள அது கொடுத்துடணும். ஓ சரி. அதுக்கப்புறமா 2வது உரமா ஒரு 20 நாளைக்குள்ள நம்ம களைக்கொல்லி அடிச்சு களை கொஞ்சம் பட்ட உடனே 2வது உரம் கொடுக்கணும். சரி. அதே மாதிரி எல்லா உரம் மிக்ஸ் பண்ணி அது கொடுக்குறோம். என்னென்ன 45 நாளையில ஒரு மொத்தம் 3 உரம் கொடுக்குற மாதிரி நம்ம பாத்துருக்கிறோம். ஓ சரி. ஆமா. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நமக்கு மழை கொஞ்சம் குறைவான தண்ணி வசதிங்கிறதுனால போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது. சரி. அதுல அந்த குருத்து பூச்சி அது கொஞ்சம் தாக்குதல் கொஞ்சம் அதிகமா இருந்தது. சரி. உங்களுக்கு செலவு இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லுங்களேன். செலவு 1,15,000 ரூபா வந்திருக்குது. 7 ஏக்கர் இருக்கும். 7 ஏக்கர். ஓ சரி. இதுக்கப்புறம் எதுவும் செலவு இருக்குதா? இதுக்கப்புறமா என்ன நம்ம அறுவடை பண்றது, மிஷின் வச்சு அறுப்போம். அதுக்கு மட்டும் மணி பேஸ்ல வரும். சரி சரி சரி. அது எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு இருக்கீங்க. இது எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ அந்த மக்காச்சோள ஊனின்னு சொல்லுங்களேன். இது இப்போ 90 நாள் ஆச்சு. 90 நாள். இன்னும் எவ்வளவு நாளையில இந்த இதை முழுசா மகசூலுக்கு கொண்டு வரீங்க, அறுவடை செய்யறது? இன்னும் ஒரு 20 நாள், அதாவது 100 நாள் 110 நாளையில இதை அறுவடை பண்ணலாம். ஆமா. சரி சரி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட நீங்க உங்களுடைய அந்த 7 ஏக்கர்ல பாதி இடங்களை கருதுக்கு ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி அறுத்துருக்கீங்களா? இது எதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். கண்டிப்பா. அது நம்மகிட்ட பசுமாடு இருக்கிறதுனால இந்த கருதுக்கு மேல அதாவது அந்த விதைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆன உடனே அது இதை அறுக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த ஸ்டேஜ்ல நீங்க அறுக்கலாம்னு சொல்றீங்க? இந்த உள்ள விதை இருக்கும் பாருங்க, இந்த விதை நம்ம கைட்டு லைட்டா அமர்த்தி பார்த்தோம்னாக்கே நமக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓ சரி சரி. அதனால இதுக்கும் அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஓ அதுக்கப்புறம் இதுக்கு தட்டையில இதுல வளர்ந்துருக்கீங்க. வளர்ந்துரும். ஓ சரி சரி. இந்த ஸ்டேஜ்ல நமக்கு நல்லா விளைஞ்சிருச்சு. அதனால இதுக்கப்புறம் நம்ம குத்துனாலே இறங்காது, ஊசி வச்சு குத்துனாலே இப்ப இறங்காது. ஓ அந்த அளவுக்கு விளைஞ்சிருச்சு. ஓ சரி சரி. அந்த இதுக்கு முன்னாடியே நம்ம அறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி அறுக்க ஆரம்பிச்சிடலாம். பால் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. அந்த டயத்திலே நம்ம அறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓ சரி. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நமக்கு அது சும்மா தான் காஞ்சா இருக்கும். ஓ சரி. அதனால இது கீழே நல்லா இந்த சத்து புள்ள இதுக்கு தான் கிடைக்கும். ஓ அதனால நீங்க தட்டையை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்ட்டு மாடுகளுக்கு யூஸ் பண்றீங்க.
இந்த இதுவே வந்து உங்களுக்கு மாடுகளுக்கு தீவனம் வந்து நிறைய யூஸ் ஆகுது, நிறைய யூஸ் ஆகுது. கண்டிப்பா அதை பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கருக்கு அறுத்தாச்சு. சரி. ஆமா, இன்னும் 2 ஏக்கர் தான் இருக்குது. எல்லாமே அறுத்து முடிச்சு, அதுவுமே நம்ம காய் முன்னாடியே அதை அறுத்துருவோம். சரி சரி. அறுத்து மாடும் கொஞ்சம் பாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நீங்க வந்து 2 பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமா, சப்போஸ் இந்த வருஷம் விலை குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, நம்ம போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போடும்போது மக்காச்சோளம் வந்து ஒரு குண்டால் வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2600 ரூபா வரைக்கும் போச்சு. ஆனா இந்த தடவை வந்து 1900க்கு போறதே கஷ்டம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்குது. அது எந்த அளவுல உண்மை அப்படிங்கிறது தெரியல. அப்படி சப்போஸ் நம்ம கம்மியானாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, நமக்கு மாடு இருக்கிறதுனால சரி, அந்த மாட்டுக்கு இதை அரைச்சு அப்படியே தவிடு கடையில வாங்குறது பதிலா இதை டைரக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அப்போ வந்து உங்களுடைய மக்காச்சோளம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய மக்காச்சோள தட்டைகளும் மாட்டுக்கு யூஸ் பண்றீங்க. ஆமா, அதே நேரத்துல அந்த சோளங்களும் விலை இல்லைன்னா நீங்க அதை மாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல, வரப்போறது இல்ல. கண்டிப்பா. பொதுவா வந்து நம்ம ஒரு ஒருங்கிணைந்த விவசாயமா இந்த மக்காச்சோளத்தை பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி விலை வந்து குறையா இருந்தாலுமே அதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். நம்ம வந்து தேவையில்லாம நம்ம விலையில குறைச்சு வந்து இன்னொரு வியாபாரிகளுக்கு வந்து நம்ம குறைஞ்ச விலையில கொடுத்து நஷ்டம் அடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. கண்டிப்பா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய விவசாயிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல் இந்த ஒண்ணுதான். நம்ம ஒரு விவசாயம் பண்றோம்னா அது ஃபர்ஸ்ட் நமக்கு யூஸ் ஆகணும். நம்ம யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் வெளியில கொடுத்தோம்னா அதுக்கான டிமாண்ட் எப்போது இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, இப்போ நிறைய விவசாயிகள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மக்காச்சோளம் வந்து விலை அதிகமா இருக்குது, செலவு வந்து கம்மியா இருக்கு, ஈஸியா நம்ம வந்து மக்காச்சோளத்தை வந்து பயிர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து இதை வந்து விவசாயம் செஞ்சதுனால இந்த தடவை வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களே குறைச்சிட்டாங்க. தேவைகள் வந்து மார்க்கெட்ல இருக்கத்தான் செய்யும். ஆனா விவசாயிகள் வந்து ஒரே சைட்ல போகும்போது அப்போ கண்டிப்பா வந்து இவங்கிட்ட வந்து நம்ம குறைய ரேட்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு இவங்களா வந்து ஒரு விவசாயிகள் இடைத்தரகர்கள் வந்து இந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் சந்தை மதிப்புன்னு பாத்தீங்கன்னா அவங்க 2200 ரூபாய்க்கு மேலதான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குறைச்சி எடுக்கிறாங்க. இதை வந்து நம்ம அரசு தான் வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு கொடுக்கணும். இன்னொன்னு, இது வந்து நம்ம விவசாயிகளுக்காக நம்ம சொல்றோம். கண்டிப்பா. எக்கறந்து கொண்டு இது விலை குறைஞ்சது அப்படின்னா என்ன போல இருக்கவங்க, அந்த மாடு வச்சிருக்கவங்க அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா. இதே ஒரு விவசாயமா பண்ணும்போது அவங்க குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அது ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். கண்டிப்பா. அதனால எந்த தேவைகள் அதிகமா இருக்கும்போது அது கொஞ்சம் வேணா கம்மி பண்ணலாம். ரொம்பவும் கம்மி பண்ணா விவசாயி பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா. இது வந்து பாத்துட்டு இருக்கவங்களும் நம்ம ஒரு விழிப்புணர்வா இதை பண்ணலாம். கண்டிப்பா. ஆமா, பொதுவாகவே நம்ம வந்து விவசாயம் வந்து நமக்கு போக கொடுத்தோம்னா இந்த மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவை இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து மொத்தமாகவே மார்க்கெட்ல தள்ளி இது ஏன்னா அவங்களுக்கும் வந்து சொல்ல முடியாது. அவங்க அவ்வளவு செலவுகள் வந்து பயன்படுத்துறாங்க, வெளியே வாங்கி தான் வந்து இந்த விவசாயத்தை மேற்கொள்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளும் போது நம்ம வந்து கண்டிப்பா அவங்க வைக்கிற ரேட்டுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம உரமே இப்போ கடையில் போய் வாங்க போறோம்னா கம்மியா ரேட்டு கிடைக்காது. எல்லாம் ஒரு மூலம் யூரியானாலே ஒரு 400 ரூபாய் இருக்குது. கண்டிப்பா. அதுல காம்ப்ளெக்ஸ், டிஏபி இது நிறைய போட வேண்டியதான் இருக்குது. மருந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியது இருக்குது. 1க்கு 2 3 மருந்து அடிக்க வேண்டியது இருக்குது. இப்ப நம்ம எல்லாம் இந்த ட்ரோன் மூலமா எல்லாரும் நம்மகிட்ட கேட்டாங்க. சரி, இந்த புழு நீங்க பாத்தீங்கன்னா அதுல புழு இருக்குது. இந்த கருதுலையும் கூட இந்த மாதிரி புழு வந்துருச்சு. அது திங்க சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சரி. அப்ப அதை கட்டுப்படுத்துறதுக்கு கூட மருந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருக்கோம். சரி, கண்டிப்பா. அது 1 லிட்டரு அந்த ட்ரோனு எல்லாத்துக்கும் செலவு பண்ணக்கூடிய அந்த காஸ்ட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். சரி. அதனால இது மக்காச்சோளம் ரேட்டு குறைஞ்சது அப்படின்னா விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. இந்த தடவை மக்காச்சோளம் ரேட்டு உண்மையிலே கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா வந்து மக்காச்சோளம் வந்து பயிரிட்ட அனைத்து விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்துரும். கண்டிப்பா. சரிண்ணா, இப்போ நீங்க வந்து இப்போ இந்த மக்காச்சோளத்தை வந்து நீங்க 2 பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமா. ஓகே. இப்போ இந்த இனி வரும் காலங்களில் வந்து இந்த மக்காச்சோளம் வந்து எவ்வளவு ரேட்டுக்கு இருந்தா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? பொதுவா வந்து விவசாயிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய வேண்டுகோள் என்னன்னு முடிச்சுக்கோங்களேன். ஒரு 2500 ரூபாய்க்கு மேல போனா தான் நமக்கு கொஞ்சம் நம்ம பாக்குற செலவுக்கு கட்டுப்படி ஆகும். ஆமா, ஒரு சம்பளம் மாதிரி தான் இருக்கும். இதுல பெரிய லாபகரம் அங்கதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. அதாவது மற்ற மாசல கம்பேர் பண்ணும்போது இப்போ உளுந்ததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா சரியான முறையில மழை இருக்குது இல்ல அந்த டயத்துக்கு. இன்னொன்னு அதுக்கு மருந்துகள் செலவுகள் அதிகமா இருக்குது, விலையும் கம்மியா இருக்குது. அதுதான் மெயினா சொல்ல வர்றோம். இப்ப ஏன் இந்த மக்காச்சோளத்துக்கு வர்றாங்க அப்படின்னா விலை எது பரவாயில்ல, கொஞ்சம் மகசூல் வருது அப்படிங்கறத நமக்கு நட்டமாகுது இல்ல, இதுக்கு வர்றோம். இது ரேட்டு குறையும் போது அப்புறமா அந்த உளுந்துக்கு மாதிரி நம்மளும் அங்க தள்ளப்பட்டுரும். கண்டிப்பா. அதனாலதான் வந்து இந்த மக்காச்சோளத்துக்கு மாறினாங்க. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மக்காச்சோளம் வந்து அவங்களுக்கு வந்து விலையை குறைச்சதுனால இதுலயும் அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வர்றது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து
உருவாகிட்டு இருக்கு கண்டிப்பா. இன்னொன்று நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது மாதிரி தான் நம்ம விவசாயிகளும் இதை ஏன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி அடுத்த சப்போஸ் இடைத்தரகர்கள் வந்து ரேட்டை குறைக்கும் போது அப்ப நம்ம அந்த மாதிரி மாடுகள் மாவுகள் சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டாக்கும் வைக்கலாம். ஸ்டாக் வைக்கணும்னா அதை கொஞ்சம் பாதுகாப்பா வைக்கணும். இதுல வந்து என்னன்னா புழு வந்து சீக்கிரமா வந்துடும். புழு அந்த வண்டு வந்து வந்துடும். அதை கொஞ்சம் சேஃப்டியா வச்சு பாதுகாத்தோம்னா அது விலை கிடைக்கும் போது கூட நம்ம மார்க்கெட்ல கொடுத்துடலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்காச்சோள விதைகளுக்கு கிராப் இந்த ஃபீடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க மருந்தாகட்டும் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி தான் உள்ள வந்து மருந்து சேல்ஸ் பண்றாங்க. அதே விதைகள் ஆகட்டும் இந்த மக்காச்சோளம் வந்து டேரக்டா இந்த விதையை போய் ஊன முடியாது. அவங்க கொடுக்குற விதைகளை தான் நம்ம வந்து ஊன்றோம். ஒரு பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 1800 ரூபாய் அந்த மாதிரி 2000 ரூபாய் சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரங்க தான் அதை வந்து சேல்ஸ் பண்றாங்க. அதே விவசாயம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் பண்றாங்க. இதுல யாருக்கு லாபம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. கண்டிப்பா. அதனால நம்ம விவசாயம் பண்ற விவசாயிகள் வந்து ஒரு விழிப்புணர்வோட நம்ம ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விவசாயமா பண்ணும்போது கண்டிப்பா வந்து அதுல இருந்து நம்ம ஒரு லாபத்தை எடுக்கலாம். லாபம் இல்லாட்டாலும் நஷ்டம் இல்லாம நம்ம அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து பாதுகாத்துக்கிடலாம். கொண்டு போகலாம். கண்டிப்பா. சரி, இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மக்காச்சோளத்தையும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளும் இதுல இருந்து எந்த முறையில் நம்ம பயன்படுத்திக்கிடணும், இதுல இருக்க சோள தட்டைகள்ல இருந்து மக்காச்சோளத்துல இருந்து அந்த மக்காச்சோளம் விலை குறைஞ்சாலும் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தகவல் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.